ஓகே, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா அகன்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அகன்ன அல்லது அகண்ட அப்படின்னு கூறலாம். அகன்ன அல்லது அகண்ட என்பதன் பொருள் கேளுங்க. அதாவது கேளுங்கன்னு சொல்றது காதால கேட்கிற ஒரு விஷயம் இருக்கு தானே, அந்த விஷயத்துக்கு தான் கேளுங்க அப்படின்னு சொல்லி நாங்க பயன்படுத்துறோம். கேளுங்க அப்படின்னு சொல்றது காதால கேளுங்க இல்லையா? இப்ப ஒரு பொருளை கேட்கும் பொழுது, ஒரு பொருளை கேட்கறதுக்கு நாங்க இல்லண்ட அப்படின்னு பயன்படுத்துவோம். இல்லண்ட அல்லது இல்லண்ட அப்படின்னு பயன்படுத்துவோம். இப்ப நான் சொல்றது கேட்கறது இல்லையா? ஒரு விஷயத்தை பத்தி கேட்கறது, ஏதோ ஒன்ன பத்தி கேளுங்க. உதாரணமா அவரை பத்தி கேளுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏகின அகண்ட, ஏகின அகண்ட, அவரை பத்தி கேளுங்க. ஏகின அகண்ட, ஏகின அகண்ட, அவரை பத்தி கேளுங்க. இந்த பாட்டை கேளுங்க, மே சிந்து அகண்ட. இந்த பாட்டை கேளுங்க, மே சிந்துவ அகண்ட. என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க, முனாத உனேக்கியல அகண்ட. என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க, முனாத உனேக்கியல அகண்ட. இந்த மாதிரி அகண்ட அப்படின்றது ஏவல் சொல்லாக பயன்படுத்தப்படும். அப்ப அகண்ண அப்படின்ற சொல் காதால கேட்கிறது அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கேட்கிறது. இப்ப ஒரு பொருளை கேட்கும் பொழுது இல்லண்ட அப்படின்னு பயன்படுத்தணும். அந்த பாடத்தை நான் அடுத்த கிளாஸ்ல நான் கொண்டு வரேன். சோ இப்ப இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். அகண்ட அப்படின்ற சொல்லுக்கு சாதாரணமா நாங்க பயன்படுத்துற சிங்கள சொல் அகனவா அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம். அகனவா, அகனவா அப்படின்றது கேட்கப்படுகிறது அல்லது கேட்கப்படும். அதாவது நான் கேட்பேன். இப்ப நாளைக்கு நான் கேட்பேன் மம அகனவா, நான் நாளைக்கு கேட்பேன் மம அகனவா விளைஞ்சா. நான் மம அகனவான்னு சொன்னா நான் நாளைக்கு கேட்கிறேன். நான் இப்ப பாட்டு கேட்கிறேன், மம தெங் சிந்து அகனவா. மம நான், தெங் இப்ப, சிந்து பாட்டு, அகனவா கேட்கிறேன். நான் இப்ப பாட்டு கேட்கிறேன், மம சிந்து அகனவா. ஒயா கீனதே மங் அகனவா, நீங்க சொல்றத நான் கேட்கிறேன் விளைஞ்சா. ஒயா கீனதே மங் அகனவா, நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். ஒயா நீங்க, கீனதே சொல்வதை, சொல்ற விஷயத்த, மங் நான், அகனவா கேட்கிறேன் விளைஞ்சா. இப்ப நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒயா கீனதே மங் அகனவா. இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்கறீங்க, மங் கீனதே ஒயா அகனவா. இந்த அகனவாக்கு முன்னுக்கு நீங்க யார போட்டாலும் அது அவர்தான் அந்த செயலை செய்யறதுக்குரிய அர்த்தமாக வரும். உதாரணமா குருத்துமா அகனவா, ஆசிரியர் கேட்கிறாங்க, ஆசிரியர் கேட்கிறாங்க. குருத்துமா அகனவான்னு சொன்னா ஆசிரியர் கேட்கிறாங்க. இப்ப என்னது கேட்கிறாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு சத்தத்தை கேட்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கேட்கிறாங்க விளைஞ்சா. இப்ப பொருளை கேட்கும் போது குருத்துமா இல்லனவா அப்படின்னு வரும். சரியா, குருத்துமா இல்லனவான்னு வரும். இப்ப இந்த கேள்வி எப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை பத்தி கேட்கறது. பாடமகேன அகனவா, பாடத்தை பத்தி கேட்கிறாங்க. கணம் கேன அகனவா, கணக்கை பத்தி கேட்கிறாங்க. வித்யாவகேன அகனவா, விஞ்ஞானத்தை பத்தி கேட்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அகனவா அந்த ஒரு சப்ஜெக்ட், ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கேட்கும் பொழுது அகனவா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அகனவா அப்படின்ற சொல்லுக்கு எதிர்கால சொல் அஹாய். அஹாய், அஹாய்ன்னு சொன்னா கேட்கப்படும். இப்ப இந்த அஹாய் எனக்கு பயன்படுத்துறது இல்ல, மம அஹாய் இல்ல விளைஞ்சா. யாரோ ஒருத்தர் கேட்பாங்க விளைஞ்சா. அம்மா ஆவுத் அஹாய், அம்மா வந்தாங்கன்னா கேட்பாங்க. அம்மா ஆவுத் அஹாய், அம்மா வந்தாங்கன்னா கேட்பாங்க. எதை பத்தி கேட்க போறாங்க? ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கேட்க போறாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்க போறாங்க. முனாத உனேக்கியல ஆகனவா விளைஞ்சா. முனாத உனேக்கியல அஹாய், முனவாத உனேக்கியல அஹாய். அம்மா முனாத உனேக்கியல அஹாய், அம்மா என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. முனவாத உனே என்ன நடந்துச்சு. கியலா, கியலான்ற சொல் என்று என்பதற்கு இந்த இடத்துல வருது விளைஞ்சா. முனாத உனேக்கியலா என்ன நடந்துச்சுண்டு, இந்த எண்டுன்னு சொல்ற வார அந்த சொல்லுக்கு கியலான்னு சொல்லி சிங்களத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு விளைஞ்சா. முனாத உனேக்கியலா அஹாய், அஹாய்ன்னு சொன்னா கேட்பாங்க விளைஞ்சா. கேட்கப்படும் தான், ஆனா முன்னால அம்மா வந்ததுனால அம்மா தான் அந்த கேட்கப்படுறதுக்கு சொந்தக்காரி விளைஞ்சா. அப்ப அம்மா அஹாய்ன்னு சொன்னா அம்மா கேட்பாங்க. தாத்தா மேகன அஹாய், அப்பா இத பத்தி கேட்பாங்க. தாத்தான்னு சொன்னா அப்பா, மேகன இத பத்தி, மேன்னு சொன்னா இது, கெனன்னு சொன்னா பற்றி, இத பற்றி, அதாவது மேகன அஹாய் கேட்பார்கள் விளைஞ்சா. அப்பா இத பத்தி கேட்பாங்க. தாத்தா மேகன அஹாய், தாத்தா மல்லிகன அஹாய், அப்பா தம்பியை பத்தி கேட்பாங்க. அக்கா மல்லிகன அஹாய், அக்கா தம்பியை பத்தி கேட்பாங்க. மாமா புத்தாகென அஹாய், மாமா மகனை பத்தி கேட்பாங்க. அப்ப அஹாய் அப்படின்றது கேட்பாங்க, கேட்கப்படும். இப்ப நீங்க எதை போட்டாலும் அதை கேட்கறதுக்கு மாதிரி வரும். உதாரணமா மாமா சிந்து அஹாய், மாமா சிந்து அஹாய், மாமா பாடல் கேட்பாங்க, பாட்டு கேட்பாங்க சிந்து அஹாய். இந்த ஒரு சப்ஜெக்ட கேட்கும் பொழுது, அதாவது ஏதோ ஒரு சொல்ல கேட்கும் பொழுது அஹனவா அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறது விளைஞ்சா. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியல அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது அகனகமங். அகனகமங் அப்படின்னு சொன்னா
கேட்டுக்கொண்டு, அகனகமங் கேட்டுக்கொண்டு, அகனகமங் கேட்டுக்கொண்டு. இப்ப இதுல எது அகனகமங் அப்படின்னு சொன்னா, மம சிந்து அகனகமங் இன்னே, நான் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இது வந்து நிகழ்காலத்துல பயன்படுத்தப்படும். விளைஞ்சா, மல்லி சிந்து அகனகமங் இன்னே, தம்பி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அக்கா சிந்து அகனகமங் இன்னே, அக்கா பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்கலாம். இப்ப ஒரு பாடம் ஒன்று போய்கிட்டு இருக்குது, அந்த பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, பாடம அகன இன்னே, அகனகமங் இன்னே, அகனகமங் இன்னே, இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, இப்ப நடந்து கொண்டிருக்க அந்த சந்தர்ப்பங்கள்ல அகனகமங் அப்படின்ற வசனத்தை நாங்க பயன்படுத்தலாம். அடுத்தது அகனவா அப்படின்ற சொல்லுக்கு இறந்த கால சொல் எஹுவா. எஹுவா எஹுவான்னு சொன்னா கேட்கப்பட்டது. இப்ப எஹுவாக்கு முன்னால நீங்க யார போடுறீங்களோ அவர்தான் அந்த எஹுவாக்கு சொந்தக்காரர். உதாரணமா, மம எஹுவா, நான் கேட்டேன். இப்ப பொருளை கேட்டது இல்ல, ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கறது தான் இது. விளைஞ்சா, நல்ல தெளிவா விளைய கொள்ளணும். ஒரு பொருளை கேட்கறது இல்ல, ஒரு பொருளை கேட்கறது இல்லனவா, அது இந்த மாதிரி கேட்கறது. ஏதாவது ஒரு பொருளை, ஒரு பேனாவை கேட்கறேன்னு சொன்னா பேன இல்லனவா, பேனாவை கேட்கறது. பொத்த இல்லனவான்னு சொன்னா புத்தகத்தை கேட்கறது. விளைஞ்சா, இப்ப எஹுவா அப்படின்னு சொல்றது வந்து கேட்கப்பட்டது. அதாவது ஏதோ ஒரு விஷயம், இப்ப பாட்டு கேட்டேன் அப்படின்னு சொன்னா மம சிந்து எஹுவா, நான் பாட்டு கேட்டேன். மம சிந்து எஹுவா, நான் பாட்டு கேட்டேன். அம்மா கியனதே மங் எஹுவா, அம்மா சொல்றதை நான் கேட்டேன். விளைஞ்சா, தாத்தா கியப்புதே மங் எஹுவா, கியனதே எஹுவான்னு சொன்னா சொல்றதை நான் கேட்கிறேன். கியப்புதே எஹுவா அப்படின்னு சொன்னா சொன்னதை கேட்டேன், ஏற்கனவே சொல்லப்பட்டதை நான் கேட்டேன். தாத்தா கியப்புதே மங் எஹுவா. விளைஞ்சா, எஹுவான்னு சொன்னா கேட்கப்பட்டது, ஏற்கனவே கேட்டு முடிஞ்சு. விளைஞ்சா, தாத்தா கியப்புதே மங் எஹுவா, அப்பா சொன்னதை நான் கேட்டேன். மல்லி கியப்புதே மங் எஹுவா, தம்பி சொன்னதை நான் கேட்டேன். தொஸ்தர கியனதே மங் எஹுவா, டாக்டர் சொன்னதை நான் கேட்டேன். குருத்துமா கியனதே மங் எஹுவா, குருத்துமா சொல்றதை நான் கேட்டேன். அல்லது குருத்துமா கியப்புதே மங் எஹுவா அப்படின்னு சொன்னா குருத்துமா கியப்புதே, கியனதேன்னு சொன்னா சொல்றது, கியப்புதேன்னு சொன்னா சொன்னது. விளைஞ்ச, ஏற்கனவே சொல்லப்பட்டது. குருத்துமா கியப்புதே மங் எஹுவா, ஆசிரியர் சொன்னதை நான் கேட்டேன். அப்ப கேட்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு எஹுவா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்படும். அடுத்தது அஹலா. அஹலா அப்படின்னு சொன்னா, அஹலான்னு சொன்னா இது இணைப்பு சொல்லாக பயன்படுத்தப்படும். விளைஞ்சா, இப்ப நான் இப்ப வெளியில போறேன், நான் வெளியில போறேன். இப்ப உதாரணமா நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, இப்ப நீங்க வெளியில போறீங்க. போற சந்தர்ப்பங்கள்ல நான் மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு வரேன், மம் மேனேஜருக்கு அஹலா என்ன, அஹலா என்ன. இப்ப என்னங் அப்படின்னு சொன்னா வாரேன்னு அர்த்தம். மம நான் மேனேஜருக்கு, மேனேஜர்கிட்ட அஹலா கேட்டுக்கொண்டு என்னங் வாரன், நான் மேனேஜர்கிட்ட கேட்டுக்கொண்டு வரேன். மங் மேனேஜருக்கு அஹலா என்ன. நான் அம்மா கிட்ட கேட்டு வரேன், மம அம்மகிங் அஹலா என்ன. மம குருத்துமாகிங் அஹலா என்னன்னு சொன்னா நான் ஆசிரியரிடம் கேட்டுக்கொண்டு வருகிறேன், கேட்டுக்கொண்டு வாரன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த அஹலா அப்படின்றது. இது இணைப்பு சொல்லாக, அதாவது நீங்க சொல்லுங்க முன்னிடை சொல், ப்ரிபோசிஷன் சொல்லுவாங்க, முன்னிடை சொல்லாக இது பயன்படுத்தப்படும். அதாவது அஹலா அப்படின்ற சொல் வந்து இடையில தான் இது வரும். விளைஞ்சா, மம அஹலா என்ன, நான் கேட்டுக்கொண்டு வாரன். மம அஹலா கி அண்ணா, நான் கேட்டு சொல்றேன், நான் இந்த விஷயத்தை பத்தி கேட்டு சொல்றேன். மம் மேகன அஹலா கி அண்ணா, மே பிரஷ்னகன அஹலா கி அண்ணா, நான் இந்த பிரச்சனையை பத்தி கேட்டு சொல்றேன். மம நான் மே பிரஷ்னகன, இந்த பிரச்சனையை பத்தி அஹலா கி அண்ணா கேட்டு சொல்றேன். விளைஞ்சா, இப்ப அஹலா கேட்டு என்று சொல்றதுதான் கேட்டு அல்லது கேட்டுக்கொண்டு. இந்த சந்தர்ப்பங்கள்ல அஹலா அப்படின்னு சொல்லி நாங்க இதை பயன்படுத்தலாம். அடுத்தது இன்னொரு இடத்துல பயன்படுத்தலாம். அப்பி கதாகரபுதே தாத்தா அஹலா, அப்பி கதாகரபுதே தாத்தா அஹலா, நாங்க பேசினதை அப்பா கேட்டிருக்காரு. விளைஞ்சா, கேட்டிருக்காரு. அஹலா கடைசியில வருது இது தாத்தா அஹலா. விளைஞ்சா, அகலாக்கு முன்னுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. விளைஞ்சா, தாத்தா அகலா அப்பி கதாகரபுதே, நாங்க பேசினது தாத்தா அகலா அப்பா கேட்டிருக்காங்க. விளைஞ்சா, ஏதோ ஒரு சப்ஜெக்ட முன்னால சொல்லிட்டு அதுக்கு பிறகு யாரு கேட்கிறாங்களோ, கேட்கப்பட்டுச்சோ அவரை போட்டுட்டு அகலா அப்படின்றத நீங்க போட்டு பயன்படுத்தலாம். சரியா? ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேளுங்க. அடுத்தது எஹ்வோத். எஹ்வோத் அப்படின்னு சொன்னா கேட்டால். எஹ்வோத் கேட்டால். விளைஞ்சா, உதாரணமா சொல்றாங்க, மங்கன எஹ்வோத் මොනවද කියන්නේ, மங்கன எஹ்வோத் මොනවද කියන්නේ. மம நான், கென பற்றி. இப்ப நான் பற்றி, என்னை பற்றின்னு சொல்றதுக்கு சிங்களத்துல நான் பற்றின்னு பயன்படுத்து. விளைஞ்சா, இது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா இடத்துலயுமே சிங்களம் நல்லா கற்றுக்கொண்டவங்க கூட பிழைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் தான். என்ன சொன்னா, என்ன பத்தின்னு சொல்லும் போது மங்கென அப்படின்னு சொல்லாம வேற மாதிரி ஒரு வசனத்தை பயன்படுத்துவாங்க. மங்கென அப்படின்னு சொன்னா நான் பற்றின்னு தான் வரும் டிரான்ஸ்லேஷன். ஆனா இருந்தாலும் என்னை பற்றின்ற அர்த்தம் தான் இந்த இடத்துல வருது. சரியா? மங்கென எஹ்வோத். எஹ்வோத் கேட்டால், அதாவது என்ன பத்தி கேட்டா.
මංගෙන ඇහුවොත් என்ன பத்தி கேட்டால் මොනවද කියන්නේ என்ன சொல்றது මොනවද කියන්නේ என்ன சொல்றது මොනවද කියන්නේ என்ன சொல்றது விளைஞ்சா என்ன பத்தி கேட்டா என்ன சொல்றது மங்கன ඇහුවොත් මොනවද කියන්නේ இத பத்தி கேட்டா என்ன சொல்றது මේගෙන ඇහුවොත් මොනවද කියන්නේ உங்களை பத்தி கேட்டா என்ன சொல்றது ඔයාගෙන ඇහුවොත් මොනවද කියන්නේ ඔයාගෙන உங்களை பத்தி ඇහුවොත් கேட்டால் මොනවද කියන්නේ என்ன சொல்றது இல்லைங்களா ඇහුවොත් அப்படின்னு சொன்னா கேட்டால் இப்ப இன்னும் கேட்கல இதுக்கு பிறகு கேட்டால் என்ன செய்யறது நீங்க கேட்டா என்ன செய்யறது ஒயா ඇහුවොත් මොනවද කියන්නේ நீங்க கேட்டா என்ன செய்யறது இல்லைங்களா நீங்க இந்த பாட்டை கேட்டா ஒரு சந்தோஷம் வரும் அத என்ன உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஒன்று வரும் அப்ப அப்படி சொல்லும் பொழுது ஒயா மே சிந்து ඇහුවොත් පුදුම හිතේ புதுமை அப்படின்ற வசனம் அதாவது சிங்களத்துல வந்து புதுமை அப்படின்னு சொல்றது வந்துட்டு என்னன்னு சொன்னா அதிசயம் இல்லைங்களா இப்ப இந்த பாட்டை கேட்டா நீங்க அதிசயப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இந்த பாட்டை கேட்டா அதிசயப்படுவீங்க ஒயா மே சிந்து ඇහුවොත් පුදුම හිතේ என்ன சொல்றது அதிசயப்படுவீங்கன்னு சொல்லி பயன்படுத்துறது இல்ல அதிசயம் நினைப்பீங்க என்ற மாதிரி தான் இதுல டிரான்ஸ்லேஷன் வரும் ஆனா இது அர்த்தம் வந்து அதிசயப்படுவீங்கன்ற அர்த்தம் தான் விளங்கிச்சா அதாவது ஒயா மே சிந்து ඇහුවොත් පුදුම හිතේ நீங்க இந்த பாட்டை கேட்டா அதிசயப்படுவீங்க புதுமை ஹிதை ஹிதைன்னு சொன்னா நினைப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் வரும் ஆனா படுவீங்கன்றதுதான் இந்த இடத்துல அர்த்தம் வருது விளைஞ்சா இதை நீங்க குழப்பிக் கொள்ளக்கூடாது நான் எப்பவுமே சொல்றது தமிழ சிங்களத்தால டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம் சிங்களத்தை உணர்ந்து படிங்க அப்படின்னு சொல்ற காரணமே இதுதான் உங்களுக்கு இது சம்பந்தமான கேள்விகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம் என் நம்பர் நான் டிஸ்பிளேல போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்க எனக்கு கால் பண்ணி கொள்ளலாம் சரி அடுத்த கேள்விக்கு போவோம் அடுத்த விஷயத்தை பார்ப்போம் ඇහුවටன்னு சொன்னா கேட்டதற்கு ඇහුවට වැඩක් නැහැ கேட்டதுக்கு வேலை இல்ல நான் கேட்டேன் போய் இப்ப ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கேட்கிறேன் ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு ஒரு பதிலும் சொல்லல அல்லது ஒரு ரெஸ்பான்ஸும் தரல ඇහුවට වැඩක් නැහැ கேட்டதுக்கு வேலை இல்ல விளைஞ்சா கேட்டதுக்கு வேலை இல்ல ඇහුවට වැඩක් නැහැ இதுக்கு பிறகு நீங்க கேட்க போகும்போது கேட்டதுக்கு வேலை இல்ல அவர்கிட்ட போயிட்டு கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போது ඇහුවට වැඩක් නැහැ අහන්නපා ඇහුවට වැඩක් නැහැ අහන්නපா ඇහුවට වැඩක් නැහැ கேட்டதுக்கு வேலை இல்ல அஹாண்டேப்பா கேட்க வேண்டாம் இல்ல ஏதோ ஒன்றை பத்தி கேட்க போறீங்க அப்ப அந்த மாதிரி சொல்லலாம் அடுத்தது ஒரு பாட்டு ஒன்று கேக்குறீங்க சிந்து ඇහුවට වැඩක් නැහැ பாட்டு கேட்டதுக்கு வேலை இல்ல சிந்து ඇහුවට වැඩක් නැහැபா பாட்டு கேட்டதுக்கு வேலை இல்லடா இந்த மாதிரி இந்த விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் அகனவான்ற வசனத்தை நாங்க இந்த அகனவான்ற வசனத்தை வச்சு நாங்க எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலத்துல நாங்க இந்த மாதிரி பயன்படுத்துறது இதை இணைக்கிறது எப்படி இந்த விஷயங்கள்ல நாங்க பார்த்திருந்தோம்
ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா அஹன்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அஹன்ன அல்லது அஹண்ட அப்படின்னு கூறலாம். அஹன்ன அல்லது அஹண்ட என்பதன் பொருள் கேளுங்க. அதாவது கேளுங்கன்னு சொல்றது வந்து காதால கேட்கிற ஒரு விஷயம் இருக்கு தானே, அந்த விஷயத்துக்கு தான் கேளுங்க அப்படின்னு சொல்லி நாங்க பயன்படுத்துறோம். கேளுங்க அப்படின்னு சொல்றது வந்து காதால கேளுங்க விளைஞ்சா. இப்ப ஒரு பொருளை கேட்கும் பொழுது, ஒரு பொருளை கேட்கறதுக்கு வந்து நாங்க இல்லண்ட அப்படின்னு பயன்படுத்துவோம். இல்லண்ண அல்லது இல்லண்ட அப்படின்னு பயன்படுத்துவோம். இப்ப நான் சொல்றது கேட்கறது விளைஞ்சா, ஒரு விஷயத்தை பத்தி கேட்கறது. ஏதோ ஒன்ன பத்தி கேளுங்க. உதாரணமா அவரை பத்தி கேளுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏகின அகண்ட, ஏகின அகண்ட, அவரை பத்தி கேளுங்க. ஏகின அகண்ட, ஏகின அகண்ட, அவரை பத்தி கேளுங்க. இந்த பாட்டை கேளுங்க, மே சிந்துவ அகண்ட. இந்த பாட்டை கேளுங்க, மே சிந்துவ அகண்ட. என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க, முனாத உனேக்கியல அகண்ட. என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க, முனாத உனேக்கியல அகண்ட. இந்த மாதிரி அகண்ட அப்படின்றது ஏவல் சொல்லாக பயன்படுத்தப்படும். அப்ப அகண்ண அப்படின்ற சொல் வந்து காதால கேட்கிறது அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கேட்கிறது. இப்ப ஒரு பொருளை கேட்கும் பொழுது இல்லண்ட அப்படின்னு பயன்படுத்தணும். அந்த பாடத்தை நான் அடுத்த கிளாஸ்ல நான் கொண்டு வரேன். சோ இப்ப இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். அகண்ட அப்படின்ற சொல்லுக்கு வந்து சாதாரணமா நாங்க பயன்படுத்துற சிங்கள சொல் வந்து அகனவா அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம். அகனவா, அகனவா அப்படின்றது வந்துட்டு கேட்கப்படுகிறது அல்லது கேட்கப்படும். அதாவது நான் கேட்பேன். இப்ப நாளைக்கு நான் கேட்பேன், மம அகனவா. நான் நாளைக்கு கேட்பேன், மம அகனவா. விளைஞ்சா, நான் மம அகனவான்னு சொன்னா நான் நாளைக்கு கேட்கிறேன். நான் இப்ப பாட்டு கேட்கிறேன், மம தெங் சிந்து அகனவா. மம நான், தெங் இப்ப, சிந்து பாட்டு, அகனவா கேட்கிறேன். நான் இப்ப பாட்டு கேட்கிறேன், மம சிந்து அகனவா. ஒயா கீனதே மங் அகனவா. நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். விளைஞ்சா, ஒயா கீனதே மங் அகனவா. நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். ஒயா நீங்க, கீனதே சொல்வதை, சொல்ற விஷயத்த, மங் நான், அகனவா கேட்கிறேன். விளைஞ்சா, இப்ப நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒயா கீனதே மங் அகனவா. இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்கறீங்க, மங் கீனதே ஒயா அகனவா. இந்த அகனவாக்கு முன்னுக்கு நீங்க யார போட்டாலும் அது அவர்தான் அந்த செயலை செய்யறதுக்குரிய அர்த்தமாக வரும். உதாரணமா குருத்துமா அகனவா, ஆசிரியர் கேட்கிறாங்க. ஆசிரியர் கேட்கிறாங்க. குருத்துமா அகனவான்னு சொன்னா ஆசிரியர் கேட்கிறாங்க. இப்ப என்னது கேட்கிறாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு சத்தத்தை கேட்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கேட்கிறாங்க. விளைஞ்சா, இப்ப பொருளை கேட்கும் போது குருத்துமா இல்லனவா அப்படின்னு வரும். சரியா, குருத்துமா இல்லனவான்னு வரும். இப்ப இந்த கேள்வி எப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை பத்தி கேட்கறது. பாடமகேன அகனவா, பாடத்தை பத்தி கேட்கிறாங்க. கணம் கேன அகனவா, கணக்கை பத்தி கேட்கிறாங்க. வித்யாவகேன அகனவா, விஞ்ஞானத்தை பத்தி கேட்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அகனவா, அந்த ஒரு சப்ஜெக்ட் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கேட்கும் பொழுது அகனவா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அகனவா அப்படின்ற சொல்லுக்கு எதிர்கால சொல் அஹாய். அஹாய், அஹாய்ன்னு சொன்னா கேட்கப்படும். இப்ப இந்த அஹாய் வந்து எனக்கு பயன்படுத்துறது இல்ல, மம அஹாய் இல்ல. விளைஞ்சா, யாரோ ஒருத்தர் கேட்பாங்க. விளைஞ்சா, அம்மா ஆவுத் அஹாய், அம்மா வந்தாங்கன்னா கேட்பாங்க. அம்மா ஆவுத் அஹாய், அம்மா வந்தாங்கன்னா கேட்பாங்க. எதை பத்தி கேட்க போறாங்க? ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கேட்க போறாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்க போறாங்க. முனாத உனேக்கியல ஆகனவா. விளைஞ்சா, முனாத உனேக்கியல அஹாய், முனவாத உனேக்கியல அஹாய். அம்மா முனாத உனேக்கியல அஹாய், அம்மா என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. முனவாத உனே என்ன நடந்துச்சு. கியலா, கியலான்ற சொல் என்று என்பதற்கு இந்த இடத்துல வருது. விளைஞ்சா, முனாத உனேக்கியலா என்ன நடந்துச்சுண்டு, இந்த எண்டுன்னு சொல்ற வார அந்த சொல்லுக்கு கியலான்னு சொல்லி சிங்களத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. விளைஞ்சா, முனாத உனேக்கியலா அஹாய், அஹாய்ன்னு சொன்னா கேட்பாங்க. விளைஞ்சா, கேட்கப்படும் தான். ஆனா முன்னால அம்மா வந்ததுனால அம்மா தான் அந்த கேட்கப்படுறதுக்கு சொந்தக்காரி. விளைஞ்சா, அப்ப அம்மா அஹாய்ன்னு சொன்னா அம்மா கேட்பாங்க. தாத்தா மேகன அஹாய், அப்பா இத பத்தி கேட்பாங்க. தாத்தான்னு சொன்னா அப்பா, மேகன இத பத்தி, மேன்னு சொன்னா இது, கெனன்னு சொன்னா பற்றி, இத பற்றி, அதாவது மேகன அஹாய் கேட்பார்கள். விளைஞ்சா, அப்பா இத பத்தி கேட்பாங்க. தாத்தா மேகன அஹாய், தாத்தா மல்லிகன அஹாய், அப்பா தம்பியை பத்தி கேட்பாங்க. அக்கா மல்லிகன அஹாய், அக்கா தம்பியை பத்தி கேட்பாங்க. மாமா புத்தாகென அஹாய், மாமா மகனை பத்தி கேட்பாங்க. அப்ப அஹாய் அப்படின்றது வந்துட்டு கேட்பாங்க, கேட்கப்படும். இப்ப நீங்க எதை போட்டாலும் அதை கேட்கறதுக்கு மாதிரி வரும். உதாரணமா மாமா சிந்து அஹாய், மாமா சிந்து அஹாய், மாமா பாடல் கேட்பாங்க, பாட்டு கேட்பாங்க. சிந்து அஹாய். இது ஒரு சப்ஜெக்ட கேட்கும் பொழுது, அதாவது ஏதோ ஒரு சொல்ல கேட்கும் பொழுது அஹனவா அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறது. விளைஞ்சா, இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியல அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது அகனகமங். அகனகமங் அப்படின்னு சொன்னா
கேட்டுக்கொண்டு, அகனகமங் கேட்டுக்கொண்டு, அகனகமங் கேட்டுக்கொண்டு. இப்ப இதுல எது அகனகமங் அப்படின்னு சொன்னா, மம சிந்து அகனகமங் இன்னே, நான் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இது வந்து நிகழ்காலத்துல பயன்படுத்தப்படும். விளைஞ்சா மல்லி சிந்து அகனகமங் இன்னே, தம்பி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அக்கா சிந்து அகனகமங் இன்னே, அக்கா பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்கலாம். இப்ப ஒரு பாடம் ஒன்று போய்கிட்டு இருக்குது, அந்த பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா பாடம அகன இன்னே, அகனகமங் இன்னே, அகனகமங் இன்னே பாடம் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, இப்ப நடந்து கொண்டிருக்க அந்த சந்தர்ப்பங்கள்ல அகனகமங் அப்படின்ற வசனத்தை நாங்க பயன்படுத்தலாம். அடுத்தது அகனவா அப்படின்ற சொல்லுக்கு இறந்த கால சொல் எஹுவா. எஹுவா எஹுவான்னு சொன்னா கேட்கப்பட்டது. இப்ப எஹுவாக்கு முன்னால நீங்க யார போடுறீங்களோ அவர்தான் அந்த எஹுவாக்கு சொந்தக்காரர். உதாரணமா மம எஹுவா, நான் கேட்டேன். இப்ப பொருளை கேட்டது இல்ல, ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கறது தான் இது. விளைஞ்சா நல்ல தெளிவா விளைய கொள்ளணும். ஒரு பொருளை கேட்கறது இல்ல, ஒரு பொருளை கேட்கறது இல்லனவா, அது இந்த மாதிரி கேட்கறது. ஏதாவது ஒரு பொருளை, ஒரு பேனாவை கேட்கறேன்னு சொன்னா பேனை இல்லனவா, பேனாவை கேட்கறது. பொத்த இல்லனவான்னு சொன்னா புத்தகத்தை கேட்கறது. விளைஞ்சா இப்ப எஹுவா அப்படின்னு சொல்றது வந்து கேட்கப்பட்டது. அதாவது ஏதோ ஒரு விஷயம், இப்ப பாட்டு கேட்டேன் அப்படின்னு சொன்னா மம சிந்து எஹுவா, நான் பாட்டு கேட்டேன். மம சிந்து எஹுவா, நான் பாட்டு கேட்டேன். அம்மா கீனதே மங் எஹுவா, அம்மா சொல்றதை நான் கேட்டேன். விளைஞ்சா தாத்தா கியப்புதே மங் எஹுவா, கியனதே எஹுவான்னு சொன்னா சொல்றதை நான் கேட்கிறேன். கியப்புதே எஹுவா அப்படின்னு சொன்னா சொன்னதை கேட்டேன், ஏற்கனவே சொல்லப்பட்டதை நான் கேட்டேன். தாத்தா கியப்புதே மங் எஹுவா. விளைஞ்சா எஹுவான்னு சொன்னா கேட்கப்பட்டது, ஏற்கனவே கேட்டு முடிஞ்சு. விளைஞ்சா தாத்தா கியப்புதே மங் எஹுவா, அப்பா சொன்னதை நான் கேட்டேன். மல்லி கியப்புதே மங் எஹுவா, தம்பி சொன்னதை நான் கேட்டேன். தொஸ்தர கியனதே மங் எஹுவா, டாக்டர் சொன்னதை நான் கேட்டேன். குருத்துமா கியனதே மங் எஹுவா, குருத்துமா சொல்றதை நான் கேட்டேன். அல்லது குருத்துமா கியப்புதே மங் எஹுவா அப்படின்னு சொன்னா குருத்துமா கியப்புதே, கியனதேன்னு சொன்னா சொல்றது, கியப்புதேன்னு சொன்னா சொன்னது. விளைஞ்ச ஏற்கனவே சொல்லப்பட்டது. குருத்துமா கியப்புதே மங் எஹுவா, ஆசிரியர் சொன்னதை நான் கேட்டேன். அப்ப கேட்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு எஹுவா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்படும். அடுத்தது அஹலா. அஹலா அப்படின்னு சொன்னா, அஹலான்னு சொன்னா இது இணைப்பு சொல்லாக பயன்படுத்தப்படும். விளைஞ்சா இப்ப நான் இப்ப வெளியில போறேன், நான் வெளியில போறேன். இப்ப உதாரணமா நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, இப்ப நீங்க வெளியில போறீங்க. போற சந்தர்ப்பங்கள்ல நான் மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு வரேன், மம் மேனேஜருக்கு அஹலா என்ன, அஹலா என்ன. இப்ப என்னங் அப்படின்னு சொன்னா வாரேன்னு அர்த்தம். மம நான் மேனேஜருக்கு, மேனேஜர்கிட்ட அஹலா கேட்டுக்கொண்டு என்னங் வாரன், நான் மேனேஜர்கிட்ட கேட்டுக்கொண்டு வரேன். மங் மேனேஜருக்கு அஹலா என்ன. நான் அம்மா கிட்ட கேட்டு வரேன், மம அம்மகிங் அஹலா என்ன. மம குருத்துமாகிங் அஹலா என்னன்னு சொன்னா நான் ஆசிரியரிடம் கேட்டுக்கொண்டு வருகிறேன், கேட்டுக்கொண்டு வாரன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த அஹலா அப்படின்றது. இது இணைப்பு சொல்லாக, அதாவது நீங்க சொல்லுங்க முன்னிடை சொல், ப்ரிபோசிஷன் சொல்லுவாங்க, முன்னிடை சொல்லாக இது பயன்படுத்தப்படும். அதாவது அஹலா அப்படின்ற சொல் வந்து இடையில தான் இது வரும். விளைஞ்சா மம அஹலா என்ன, நான் கேட்டுக்கொண்டு வாரன். மம அஹலா கியன்னா, நான் கேட்டு சொல்றேன், நான் இந்த விஷயத்தை பத்தி கேட்டு சொல்றேன். மம் மேகன அஹலா கியன்னா, மே பிரஷ்னகன அஹலா கியன்னா, நான் இந்த பிரச்சனையை பத்தி கேட்டு சொல்றேன். மம நான் மே பிரஷ்னகன, இந்த பிரச்சனையை பத்தி அஹலா கியன்னா கேட்டு சொல்றேன். விளைஞ்சா இப்ப அஹலா கேட்டு என்று சொல்றதுதான் கேட்டு அல்லது கேட்டுக்கொண்டு. இந்த சந்தர்ப்பங்கள்ல அஹலா அப்படின்னு சொல்லி நாங்க இதை பயன்படுத்தலாம். அடுத்தது இன்னொரு இடத்துல பயன்படுத்தலாம். அப்பி கதாகரபுதே தாத்தா அஹலா, அப்பி கதாகரபுதே தாத்தா அஹலா, நாங்க பேசினதை அப்பா கேட்டிருக்காரு. விளைஞ்சா கேட்டிருக்காரு, அஹலா கடைசியில வருது இது தாத்தா அஹலா. விளைஞ்சா அஹலாக்கு முன்னுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. விளைஞ்சா தாத்தா அஹலா அப்பி கதாகரபுதே, நாங்க பேசினது தாத்தா அஹலா அப்பா கேட்டிருக்காங்க. விளைஞ்சா ஏதோ ஒரு சப்ஜெக்ட முன்னால சொல்லிட்டு அதுக்கு பிறகு யாரு கேட்கிறாங்களோ, கேட்கப்பட்டுச்சோ அவரை போட்டுட்டு அஹலா அப்படின்றத நீங்க போட்டு பயன்படுத்தலாம். சரியா? ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேளுங்க. அடுத்தது எஹ்வோத். எஹ்வோத் அப்படின்னு சொன்னா கேட்டால். எஹ்வோத் கேட்டால். விளைஞ்சா உதாரணமா சொல்றாங்க, மங்கன எஹ்வோத் මොනවද කියන්නේ, மங்கன எஹ்வோத் මොනවද කියන්නේ. மம நான், கென பற்றி. இப்ப நான் பற்றி, என்னை பற்றின்னு சொல்றதுக்கு சிங்களத்துல நான் பற்றின்னு பயன்படுத்து. விளைஞ்சா இது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா இடத்துலயுமே சிங்களம் நல்லா கற்றுக்கொண்டவங்க கூட பிழைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் தான். என்ன சொன்னா என்ன பத்தின்னு சொல்லும் போது மங்கென அப்படின்னு சொல்லாம வேற மாதிரி ஒரு வசனத்தை பயன்படுத்துவாங்க. மங்கென அப்படின்னு சொன்னா நான் பற்றின்னு தான் வரும் டிரான்ஸ்லேஷன். ஆனா இருந்தாலும் என்னை பற்றின்ற அர்த்தம் தான் இந்த இடத்துல வருது. சரியா? மங்கென எஹ்வோத். எஹ்வோத் கேட்டால், அதாவது என்ன பத்தி கேட்டா. மங்கென எஹ்வோத் என்ன பத்தி கேட்டால்.
මොනවද කියන්නේ என்ன சொல்றது මොනවද කියන්නේ என்ன சொல்றது මොනවද කියන්නේ என்ன சொல்றது விளைஞ்சா என்ன பத்தி கேட்டா என்ன சொல்றது මං ගැන ඇහුවොත් මොනවද කියන්නේ இத பத்தி கேட்டா என்ன சொல்றது මේ ගැන ඇහුවොත් මොනවද කියන්නේ உங்களை பத்தி கேட்டா என்ன சொல்றது ඔයා ගැන ඇහුවොත් මොනවද කියන්නේ ඔයා ගැන உங்களை பத்தி ඇහුවොත් கேட்டால் මොනවද කියන්නේ என்ன சொல்றது இல்லையா ඇහුවොත් அப்படின்னு சொன்னா கேட்டால் இப்ப இன்னும் கேட்கல இதுக்கு பிறகு கேட்டால் என்ன செய்யறது நீங்க கேட்டா என்ன செய்யறது ஒய ඇහුවොත් මොනවද කියන්නේ நீங்க கேட்டா என்ன செய்யறது இல்லையா நீங்க இந்த பாட்டை கேட்டா ஒரு சந்தோஷம் வரும் அத என்ன உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஒன்று வரும் அப்ப அப்படி சொல்லும் பொழுது ஒயா மே சிந்து ඇහුවොත් පුදුම හිතේ புதுமை அப்படின்ற வசனம் அதாவது சிங்களத்துல வந்து புதுமை அப்படின்னு சொல்றது வந்துட்டு என்னன்னு சொன்னா அதிசயம் இல்லையா இப்ப இந்த பாட்டை கேட்டா நீங்க அதிசயப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இந்த பாட்டை கேட்டா அதிசயப்படுவீங்க ஒயா மே சிந்து ඇහුවොත් පුදුම හිතේ என்ன சொல்றது அதிசயப்படுவீங்கன்னு சொல்லி பயன்படுத்துறது இல்ல அதிசயம் நினைப்பீங்க என்ற மாதிரி தான் இதுல டிரான்ஸ்லேஷன் வரும் ஆனா இதுல அர்த்தம் வந்து அதிசயப்படுவீங்கன்ற அர்த்தம் தான் விளங்கிச்சா அதாவது ஒயா மே சிந்து ඇහුවොත් පුදුම හිතේ நீங்க இந்த பாட்டை கேட்டா அதிசயப்படுவீங்க புதுமை ஹிதை ஹிதைன்னு சொன்னா நினைப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் வரும் ஆனா படுவீங்கன்றதுதான் இந்த இடத்துல அர்த்தம் வருது விளைஞ்சா இதை நீங்க குழப்பி கொள்ளக்கூடாது நான் எப்பவுமே சொல்றது தமிழ சிங்களத்தால டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம் சிங்களத்தை உணர்ந்து படிங்க அப்படின்னு சொல்ற காரணமே இதுதான் உங்களுக்கு இது சம்பந்தமான கேள்விகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம் என் நம்பர் நான் டிஸ்பிளேல போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்க எனக்கு கால் பண்ணி கொள்ளலாம் சரி அடுத்த கேள்விக்கு போவோம் அடுத்த விஷயத்தை பார்ப்போம் ඇහුවටன்னு சொன்னா கேட்டதற்கு ඇහුවට වැඩක්னே கேட்டதுக்கு வேலை இல்ல நான் கேட்டேன் போய் இப்ப ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கேட்கிறேன் ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு ஒரு பதிலும் சொல்லல அல்லது ஒரு ரெஸ்பான்ஸும் தரல ඇහුවට වැඩක්னே கேட்டதுக்கு வேலை இல்ல விளைஞ்சா கேட்டதுக்கு வேலை இல்ல ඇහුවට වැඩක්னே இதுக்கு பிறகு நீங்க கேட்க போகும்போது கேட்டதுக்கு வேலை இல்ல அவர்கிட்ட போயிட்டு கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போது ඇහුවට වැඩක්னே அஹாண்டேப்பா ඇහුවට වැඩක් නෑ අහන්න එපා ඇහුවට වැඩක් නෑ கேட்டதுக்கு வேலை இல்ல அஹாண்ட் எப்பா கேட்க வேண்டாம் இல்லையா ஏதோ ஒன்றை பத்தி கேட்க போறீங்க அப்ப அந்த மாதிரி சொல்லலாம் அடுத்தது ஒரு பாட்டு ஒன்று கேக்குறீங்க சிந்து ඇහුවට වැඩක් නෑ பாட்டு கேட்டதுக்கு வேலை இல்ல சிந்து ඇහුවට වැඩක් නෑபா பாட்டு கேட்டதுக்கு வேலை இல்லடா இந்த மாதிரி இந்த விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் அகனவான்ற வசனத்தை நாங்க இந்த அகனவான்ற வசனத்தை வச்சு நாங்க எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலத்துல நாங்க இந்த மாதிரி பயன்படுத்துறது இதை இணைக்கிறது எப்படி இந்த விஷயங்கள்ல நாங்க பார்த்திருந்தோம்